நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் தான். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஷீட்ஸ்லேருந்து மெயில், அதுக்கப்புறம் இந்த நேம் எடுத்து எப்படி மெயில் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எல்எல்எம் நோடை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த நோடை ஆட் பண்ணி இந்த ஆட்டோமேஷனை ஒரு ஏஐ ஆட்டோமேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி இது ஏஐ ஆட்டோமேஷனை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஷீட்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நான் மெயில் ஐடி நேம் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ நான் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அந்த கேரக்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் மெயிலுக்கும் ஸ்பெஷலைஸ்டாக அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம மெயில் அனுப்பலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே செக் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இருந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷீட்ஸ் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஷீட்டு, அதுக்கப்புறம் அந்த ஷீட்டுக்குள்ளார என்ன பர்டிகுலர் டேபிள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ரன் கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 டேட்டாஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு 10 டேட்டாஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ 10 டேட்டாஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான எலமெண்ட். இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் பேசிக் எல்எல்எம் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடில் நம்ம கூகுள் ஜெமினி சேட் மாடல் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூகுள் ஜெமினி சேட் மாடலில் நம்ம 2.0 ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் க்ரெடென்ஷியல்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரெடென்ஷியல் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எனைட்டனோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் இந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் ஸ்டில் நான் எப்படி இந்த ஏபிஐ கீ நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதில் டு கிரியேட் அன் ஏபிஐ கீன்னு சொல்லி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் makersuite.google.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போது என்கிட்ட எந்த ஏபிஐ கீயும் இல்லை. ஸோ எனக்கு நான் கிரியேட் ஏபிஐ கீ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன்னா, உங்களுக்கு இப்போ எந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஏபிஐ கீ நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சேட் மாடல் இருக்குல்ல, சேட் மாடலில் போய்ட்டு நியூ க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் க்ரெடென்ஷியல் கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கூகுள் ஜெமினியில் இருக்க எல்லா மாடல்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்குன்னு ஒரு க்ரெடென்ஷியல் நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் 2.0 ஃப்ளாஷ் நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த எல்எல்எம் செயின் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் 2 பர்டிகுலர் திங்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ராம்ப்ட், இன்னொன்று யூசர் ப்ராம்ப்ட். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சிஸ்டம் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் எல்எல்எம் ஏஜென்ட் இருக்குல்ல, அதாவது இந்த எல்எல்எம் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மெயில் பாடியை மட்டும் கிரியேட் பண்ணி எனக்கு சப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டோன் அண்ட் பர்சனாலிட்டி டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அதை வச்சு டோனும் ஸ்டைலும் அந்த இமெயிலுக்கு இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்டிகுலர் சப்ஜெக்டில் மெயில் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை வேர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மெயிலில் இருக்கணுங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இந்த இமெயில் நான் கொடுக்குற ஒரு 2 நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஸோ அதை அவங்களுக்கு தான் நீ அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இமெயிலில் ஃபோர்ஜ்மெண்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நீ சைன் பண்ணிடுனா இப்போ நீங்கள் ரிகார்ட்ஸ் போட்டு உங்கள் நேம் போடுவீங்களா, அந்த மாதிரி நான் ஃபோர்ஜ்மெண்ட் ஏஐ யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் யூசர் ப்ராம்ப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா. நீங்கள் அந்த ஏஐ மாடல்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ராம்ப்ட். நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ப்ரீவியஸ் நோட்லேருந்து எடுத்து டேட்டா கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் யூசர் ப்ராம்ப்ட். இதில் நான் 2 நேம் சொல்லிட்டு நான் கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி மட்டும் காமிக்குது. 2 நேம் ஃபோர்ஜ், பர்சனாலிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் திங்ஸை வச்சு எனக்கு மெயில் எழுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த 10 என்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஷீட்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம்ல, அந்த 10 என்ட்ரிஸுக்கும் அந்த பர்டிகுலர் நேமுக்கு இந்த பர்சனாலிட்டி டைப்பை வச்சு அது மெயில் எழுதும். ஸோ பார்த்தீங்கன்னா மெயில் எழுதிருச்சு.
ஸோ வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஹாய் ஃபோர்ஜ் அப்படின்னா நம்ம ஃபோர்ஜ் தான் அதோட நேம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் நிஷாந்த் ஆனந்த் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் மெயில் வந்து ஃபோர்ஜ்மெண்ட் சொல்லி நம்ம சைன் பண்ணியிருக்கு. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ரிகார்ட்ஸ் போட்டு நேம் போட்டிருப்போம் அந்த அதுவும் எக்ஸ்பெக்டடாக பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஆப்வியஸ்லி இந்த பர்சனாலிட்டி டைப்புக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பர்சனலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஸ் கேஸு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்துட்டு இந்த மாடல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் இருக்கும். அதாவது இந்த ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டில் லாக்ஸுங்கிறத நீங்கள் டாகல் பண்ணி வந்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 207 டோக்கன் சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ இது என்ன டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் நம்மளுக்கு வந்து அந்த மாடல் கொடுக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டு தான் வந்து டோக்கன் கவுண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணும். நீங்கள் வந்து இது மேபி நான் இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் இல்லாட்டி வந்துட்டு வேர்டாக வந்துட்டு மேபி டோக்கனாக நீங்கள் வந்து அசீவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ப்ராம்ப்ட்டுக்கு 100 டோக்கனு, கம்ப்ளீஷனுக்கு ஒரு 100 டோக்கன் கிட்டே எடுத்துருக்கு. ஸோ என்ன மீனிங்னா, இன்புட் நீங்கள் கொடுத்ததுக்கு 100 டோக்கன் அது கன்சியூம் பண்ணியிருக்கு, அவுட்புட் எடுத்ததுக்கு 100 டோக்கன் கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் மீனிங்கு. ஸோ வந்து இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் இருக்கும். நீங்கள் ChatGPTலலாம் இல்லாட்டி வந்துட்டு ஆந்த்ரோபிக்கு இல்லாட்டி இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இன்புட் டோக்கனுக்கு இவ்வளோ ரூபா, அவுட்புட் டோக்கனுக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ப்ரைஸிங் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டோக்கனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து நம்ம வேறு அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போமே. இப்போது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா 220 இருக்குது மேபி, ஏன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஒர்க் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எந்த ஏஐயும் நீங்கள் யூஸ் பண்ணாதனால வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இந்த ப்ரைஸும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 மெயில் சென்ட் பண்ணுறீங்க இல்லை அதுக்கும் மேலே சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோக்கன் கவுண்ட் வந்து எகிரிடும். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணுற நீட் போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 1000 மெயில்ஸ் 2000 மெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபீஸ் செலவு பண்ணுறதுல இட் இஸ் அ குட் ட்ரேட் ஆஃப். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை செலவு பண்ணுறது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போனோம், ஒரு 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டிராஃப்ட், அதுக்கப்புறம் சென்டு. ஸோ இதில் வந்துட்டு ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த தடவை டிராஃப்ட்னு எடுத்துக்கிட்டேன். டிராஃப்ட் வந்து ஆப்ரேஷன் கிரியேட் பண்ணி சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் இருக்கணுங்கிறத நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து எடுத்து டெக்ஸ்ட்டை எடுத்துக்கும், நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை கொடுப்போம். ஸோ என் இமெயிலில் வந்து நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, டிராஃப்ட்டில் வந்துட்டு இந்த 10 மெயில் ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நான் டிராஃப்ட்ஸை போய் பார்க்குறேன். டிராஃப்ட் வந்து லோட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 மெயில் இருக்குது. ஸோ இதில் வந்து டிராஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் போடலை, ஏன்னா அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல இந்த டிராஃப்ட்ஸில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்டும் வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்கள் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷனில் வந்துட்டு 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, இந்த இடத்துல வந்துட்டு கூகுள் ஷீட்ஸ்லேருந்து மெயில் ஐடி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து இந்த 10 டிராஃப்ட்ஸை டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 10 மெயில்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஏன்னா நம்மளுக்கு அந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், இங்கே வந்து நம்ம மெயிலும் போட்டாச்சு. மெயிலும் இருக்குது, சப்ஜெக்டும் இருக்குது, பாடியும் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக தூக்கி சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எந்த சென்டருக்கு போகுதோ அதை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிராஃப்ட் ஆப்ரேஷனு. ஸோ நம்ம அடுத்து என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா, இங்கேயே வந்து டிராஃப்ட்டுக்கு பதிலாக மெசேஜ் கொடுத்துடலாம். மெசேஜில் இங்கே வந்து 2 கேட்கும். ஸோ இங்கே வந்து நான் 2 எடுத்து கொடுத்துறேன். எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ் தான், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 10 மெயிலும் போயிடும். ஸோ இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இண்டிவிஜுவல் மெயில்ஸும் காமிக்கல, நான் எனக்கு என்ன மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சும்மா உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து எனக்கு நானே சென்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெயில். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இமெயில் சென்ட் ஆட்டோமேட்டிக்லி வித் N8N அப்படின்னு உங்களுக்கு இது வருது. ஸோ இது உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆட் ஆப்ஷனில் போய் இந்த அப்பர் N8N அட்ரிபியூஷன் வந்து நீங்கள் தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதுவும் வராது. ஸோ
இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட மெயில்ஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதில் பெஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஐ இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டாக 10 மெயில்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு லீட் ஜெனரேஷன் பண்ணுறீங்க, ஒரு 15 இல்லை 20 பேர்த்துக்கு வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக அனுப்பணும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மெயிலே வந்து நான் அனுப்ப முடியாது. ஒருத்தருக்கும் இன்னும் அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இல்லை வந்து இந்த மாதிரி பேசினா தான் வந்து எனக்கு அவங்க லீடாக கன்வெர்ட் ஆவாங்க, இல்லை அவங்க வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெசசிட்டி இருக்கும்போது நீங்கள் சும்மா வந்து உட்காந்துட்டு 20 பேர்த்துக்கு எழுதிட்டும் இருக்க முடியாது. அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஒரே மேலே இது 20 பேருக்கு அனுப்பவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஈஸியராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 20க்கு வந்து சரி இது நானே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ இதுவே ஒரு 100,000 அப்படின்னு சொல்லிட்டு போதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவுமே வந்து இது ஹேண்டில் பண்ணும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு லெவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு அடாப்டேஷன் வேணும், இல்லாட்டி வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஸ் கேசஸ்லாம் வந்துட்டு இது பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து ஒரு GitHub ரெப்போவில் நான் போடுறேன், நீங்கள் எடுத்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஏஐ ரிலேட்டட் ஆட்டோமேஷன் இல்லை அப்புறம் ஏஜென்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் லைனப்பில் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு வந்து ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள், நாங்கள் அட்ரஸ் பண்ண பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டேக் கேர், பை.